செய்தி கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 230 அதிகரித்திருக்கிறது. பலர் மாயமான நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கியிருக்கலாம். சிவசபாபதி வணக்கம். நேரம் செல்ல செல்ல பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மீட்பு பணிகள் எவ்வளவு வேகமாக நடைபெற்று வருகிறது? தற்காலிக பாலம் அமைக்கும் பணிகள் எந்த நிலையில் உள்ளது? தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த சூரமலையில மட்டும் 230 பேர் மீட்கப்பட்ட அவங்களுடைய உடல் புதையுண்ட உடல் மீட்கப்பட்டிருக்கு. இந்த உடல்கள் எல்லாமே மேப்பாடியில இருக்கிற அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களுக்கு அடையாளம் காட்டி அவங்க கிட்ட இந்த உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது மிக மிக பெரிய ஒரு சம்பவமாவே சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த சூரமலை மற்றும் முண்டகயம் இந்த 2 இடத்துலயுமே பெரிய அளவுல இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த சூரமலை அப்படிங்கிற இடத்துலதான் 230 பேர் உடல் எடுக்கப்பட்டிருக்கு. இனியும் அடுத்து முண்டகை அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது அதுல நாளையில இருந்துதான் அங்க இருக்கிற அதாவது நிலச்சரிவுல புதையுண்டவர்களை தேடும் பணி நடக்கும். அப்போ அங்க எவ்வளவு பேர் புதையுண்டிருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அங்கேயும் பலி எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சூரமலையில பாத்தீங்கன்னாவே 230 பேர் பலியாயிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 190 பேர் ஆட்களுக்கு மேல காணவில்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படிங்கிறப்போ எல்லாருமே இந்த மண்ணில புரிஞ்சுட்டாங்களா இல்ல ஆற்றோட போயிட்டாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமாவே இருக்கு. இந்த இழப்பு பாத்தீங்கன்னா இப்பகுதி அதாவது வயநாடு கேரளா மாநிலத்துல இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது மாநிலத்துக்குவே பெரிய ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.